கிட்டத்தட்ட 60,000 வாகனங்களுக்கு மேல குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த கொடி காலையில் 7 மணிக்கு பறந்ததாகவும் 9 மாகாணங்களுக்கும் புதிதாக 9 ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜெயந்தலால் ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பதவி பிரமாணமாக தான் ஜனாதிபதியினுடைய பதவி பிரமாணம் அமைஞ்சிருந்தது. கடந்த அரசாங்கத்தினுடைய இறுதி காலகட்ட பகுதியில் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட சொல்லி இருக்குது. குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதிவொர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். நேற்றைய தினம் நிறைய விஷயங்களை, நம்மளோட அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றியும், நம்ம நாட்டில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றியும், உலகம் சம்பந்தமான விஷயங்களை பற்றியும் நிறைய விடயங்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நேற்றைய தினம் நிறைய விஷயங்களை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சேனலை. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்துதான் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னால், அதாவது நம்மட காலிமுகத்திடலில் இருக்கிற பார்க்கிங்களில் நிறைய வாகனங்கள், கிட்டத்தட்ட 60,000 வாகனங்களுக்கு மேலே குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அது எல்லாமே அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பயன்படுத்தின வாகனங்கள். அதாவது இதுக்கு முதல் பாராளுமன்றத்தில் மெம்பர்ஸாக இருந்தவங்க, அரசியல்வாதிகளாக இருந்தவங்க, அரசு அதிகாரிகளாக இருந்தவங்க பயன்படுத்தின வாகனங்கள். இதுவரைக்கும் அவங்ககிட்ட இருந்து மீள புறப்படாத வாகனங்கள் அதிரடியா அங்க குவிக்கப்பட்டிருக்கின்றது தெரிய வருது. எத்தனை வாகனங்கள் என்று சொன்னால் 60,000 வாகனங்களுக்கு மேல அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறதா தெரிய வருது. இதை ஆர்ஜே சந்துரு அண்ணா நேரடியா போய் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதுல போட்ட ஒரு சின்ன கட்டையும் தூக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டுறேன். அங்க இருக்கிற வாகனங்களை பாருங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு வாகனங்களா இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியான வாகனங்கள், அடுத்தது இப்போ புதுசாக வந்த வாகனங்கள், பழைய வாகனங்கள் என்று சொல்லி அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எல்லாமே கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றே சொல்லலாம். இந்த செய்தி நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த விஷயம் ஒரு வீடியோவில் தான் அதையும் பார்த்தேன். ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னால் இருக்கிற கொடி அதாவது சிங்க கொடி, நம்மட இலங்கையினுடைய கொடி பறக்க விடப்படுவது உள்ளுக்குள்ள ஜனாதிபதி இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தத்துக்காக பழக்க விடப்படுது என்று சொல்லி பார்த்தேன் ஒரு வீடியோவில். பார்க்கவே சுவாரஸ்யமா இருந்தது. எனக்கு விஷயம் நேற்று தான் தெரியும். வழக்கமாக 9 மணிக்கு பிறகு 10 மணிக்கு பிறகு தான் அந்த கொடி பறக்க விடப்படுறதாகவும், நேற்றைய தினம் அதுக்கு முந்தைய தினங்கள்ல நம்மட புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பதவியேற்றத்துக்கு பிறகு அந்த கொடி காலையில 7 மணிக்கு பறந்ததாகவும், அந்த வழியால தினமும் பிரயாணம் செய்யற ஒரு நபர் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. உண்மையாவே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மாற்றத்திற்கான அடிப்படை நேர முகாமைத்துவம் நினைக்கிறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நேர முகாமைத்துவம் என்றது 100% தேவையான ஒரு விஷயம். 9 மாகாணங்களுக்கும் புதிதாக 9 ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே மிகுந்த கல்வி தகமையுடைய ஆக்கள் என்றே சொல்லணும். அந்த வகையில் அந்த 9 பேரும் யார் என்று சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. ஹனீஸ் யூசுப் மேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரத் பண்டார சமரசிங்க அபயகோன் மத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பந்துல ஹரிஷ்சந்திர தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திஸ்ஸ குமாரஸ்ரீ வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வசந்த குமார விமலஸ்ரீ வடமத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாகலிங்கம் சேதநாயகன் என்று இருக்குது, வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜெயந்தலால் ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சம்பா ஜானகி ராஜரத்ன சப்ரகமுவ மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கபில ஜெயசேகர ஊவா மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாரிலையும் ஜெயந்தலால் ரத்னசேகர குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு நபர் என்றே சொல்ல வேண்டும். இவர் ஒரு சகோதர மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ், ரஷ்ய மொழி, ஆங்கில மொழி,
இதெல்லாம் வந்து சரளமாக பேசக்கூடிய ஒருத்தர். நான் வந்து அவரோட ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்திருக்கேன், அவருக்கு கீழே நான் வேலை செய்திருக்கேன்ன்றதால அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். மிகுந்த ஒரு சரளமாக பேசக்கூடிய ஒரு நபர். இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் எப்படி தமிழ் பேசுவாங்களோ அந்த அளவுக்கு அவரால் தமிழ் பேசக்கூடிய ஒரு தகமை இருக்குன்னே சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். அவரை கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. ஒரு சிறந்த விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், பல மொழிகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள். இவரை பற்றி சொல்ல போகணும்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். 500க்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ், அதாவது ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ரஷ்ய மொழியில் இருந்த 25 நாவல்களை வந்து சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார். அந்த அளவுக்கு ரஷ்ய மொழியில் தேர்ச்சி பெற்ற ஒரு வல்லுநர் என்றே சொல்லணும். இவ்வளவு ஒரு கல்வி தகைமை இருக்கிற ஒரு ஆள். இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்று சொன்னால், ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராகவும் இருந்திருக்கிறார். ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்திருக்கிறார். அடுத்தது ICST, இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லி இப்போ அங்கேயும் வந்து விசியாக இருந்திருக்கிறார். அவர் ரிட்டையர் பண்ணதுக்கு பிறகு அங்கேயும் விசியாக இருந்திருக்கிறார். இப்போ வந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இந்த அளவுக்கு கல்வி தகமை இருக்கிறார்கள் வந்து ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்படுறது ஒரு சிறந்த விஷயம் என்றே பார்க்கணும். அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நேற்றைய தினம் இலங்கையில் நடைபெற்றது. முக்கியமான விஷயம், 7:30 மணிக்கு நேற்றைய தினம் 25ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களால் நாட்டு மக்களுக்காக ஒரு உரை ஒன்று ஆற்றப்பட்டிருந்தது. ஒரு சின்ன டைமுக்குள்ள ஒரு அழகான ஒரு உரை என்றே சொல்லணும். நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார். அரசாங்கத்தினுடைய தூரகால திட்டங்கள், மத்திய கால திட்டங்கள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். ஜனாதிபதியினுடைய பதவி பிரமாணம் என்றது காலிமுகத்திடல்ல இவ்வளவு காலமும் மிக பிரம்மாண்டமாகத்தான் நடைபெற்றிருக்குது. அதையும் நேற்று ஒரு காணொலியில பார்க்கக்கூடியதா இருந்தது. நம்மட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினுடைய ஒரு பதவியேற்பு வந்து இராணுவ அணிவகுப்பு வேணுமா, ஹெலிகாப்டர்கள் எல்லாம் பறக்க, நிறைய வாகன அணிவகுப்புகளோடு தான் அவர பதவியேற்பு வந்து பிரம்மாண்டமாக நிறைய அரச செலவுகளோடு நடந்தது என்றே சொல்லலாம். ஆனால் நம்மட புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதி, நம்மட அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய பதவியேற்பு வந்து வெறும் 4 வாகனங்களில், ஒரு அணிவகுப்புன்னு கூட சொல்ல முடியாது, 4 வாகனங்களில் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே வந்து அவரோட பதவியேற்பு வந்து வெறும் 30 நிமிடங்களுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்குது. இதுவே ஒரு பெரிய அளவிலான செலவை குறைக்கிற ஒரு விதமாக தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால், அந்த அளவுக்கு செலவு தேவையில்லை, நாம் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட செலவுக்குள்ளேயே முடிக்கலாம், செலவே இல்லாமல் முடிஞ்சென்று கூட சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் ஒரு சின்ன ஒரு பதவி பிரமாணமாக தான் ஜனாதிபதியினுடைய பதவி பிரமாணம் அமைஞ்சிருந்தது. அதையும் பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருந்தது. ஏதோ நம்ம முன்னோக்கி கொண்டு போகிறோம்ன்ற ஒரு மைண்ட் தாட்ஸ். நிறைய பேர் வந்து ப்ளஸ்ஸாக தான் அதை பார்க்குறாங்க. நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்தேன், நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தேன். இப்படியான விஷயத்தை வந்து பாராட்டுற விதமாக தான் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது அவரால் ஜனாதிபதியால் வந்து கடந்த அரசாங்கத்தினுடைய இறுதி காலகட்ட பகுதியில் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணப்பட சொல்லியிருக்குது. என்று சொன்னால், கடைசி டைமில் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ் அதுக்கு முதல் இருந்தது இல்லை, கடைசி டைமில் வழங்கப்பட்டது. அடுத்தது குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவும் நேற்று ஒரு பெரிய ஒரு நியூஸாக வந்து இருந்தது. என்னதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விசா. இப்போ நம்மட இலங்கையில் வந்து விசாவினூடாக பயணிக்கக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று மாற்றப்பட்டிருக்குது. அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் உயர் நீதிமன்றம் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இதை மாற்றி பழைய சிஸ்டத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அறிவுரை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டம் வந்து மாற்றப்படலை என்றும், அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த சுமந்திரன் ஐயா, அவர் ஒரு லோயர், உயர் நீதிமன்றத்துக்குள்ளிருந்து வெளியில் வரக்குள்ள ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இதனால தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி, அரச அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறி செயற்பட்டதால உயர் நீதிமன்றத்தை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவரை கைது செய்திருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இலங்கையில் நேற்று நடைபெற்றது. இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் நடக்கணும். இதுக்கு நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னும் இலங்கையில் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், வ்ளாக் வீடியோஸ், மியூசிக் வீடியோஸ், இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் யுதிவொர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்னும் எப்படி வீடியோஸை
இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் அது சம்பந்தமான வீடியோஸ் என்னென்னு சொன்னால் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். மியூசிக் வீடியோஸ் இருக்கும், வ்ளாக் வீடியோஸ் இருக்கும், ஃபுட் வீடியோஸ் இருக்கும், இப்போ நான் போடுறது மாதிரியான நியூஸ் வீடியோஸ் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்கும், நிறைய வித்தியாசமான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து கொண்டிருக்கும். என்னென்று குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி போகாமல் நிறைய வித்தியாசமான விடயங்களை தேடி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காகத்தான் அப்படி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். இப்படி புது விஷயங்கள் நடந்தால் கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏண்டா நிறைய சடங்கு சம்பந்தமான விடயங்கள் இருக்குதானே, வேற ஊர்களில் வித்தியாசமான சடங்குகள், வித்தியாசமான இப்போ அழிஞ்சு கொண்டு போகிற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் இப்படி இப்போ ஜல்லிக்கட்டுன்றது இந்த வருஷம் புதுசாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க. வதனமார் வழிபாடுன்ற விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து பிரசித்தமாக இருக்கிறதாகவும் இன்றைக்கு வரைக்கும் அங்கே தான் நடந்து கொண்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அப்படியான விஷயங்கள் நடந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நேரடியாக வந்து அது சம்பந்தமான விஷயங்களையும் நம்மளோட சேனலில் தாரத்துக்கு ரெடியாக இருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.